வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் பிரதீப், இது சென்னைக்காரன் யூடியூப் சேனல். உங்க எல்லாத்தையும் சந்திச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுக்கு எனக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. வழக்கமா நான் சொல்ற மழுப்பலான காரணங்களாக இருக்கலாம். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, புது வேலை மாறிட்டேன். நான் அந்த வேலைக்கு என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கே 4 மாசம் கிட்ட ஆயிடுச்சு. அது ஒரு காரணம். ரெண்டாவது செட்டப்லாம் பார்த்தீங்கன்னா, புது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா புது வீடு மாறிட்டேன். ஸோ அந்த வீடு வேட்டைகள், அப்புறம் இங்கே செட்டில் ஆகிட்டு எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு எல்லாமே கலந்து இருந்ததுனால ஒரு காணொலி போடுறதுக்கு எனக்கு நேரம் ஆயிடுச்சு. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதே காணொலியை இதே கண்டென்ட்டை நான் 2-3 தடவை ஏற்கனவே ஷூட் பண்ணிட்டேன். நியாயமாக நான் ஏற்கனவே ஷூட் பண்ணதை வெளியிட்டு இருந்தேன் அப்படின்னா, போன வருடம் டிசம்பர் இறுதி வாரத்திலேயோ இல்லை ஜனவரி, இந்த வருஷம் ஜனவரிலேயே வந்திருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப திருப்திகரமாக இல்லாததுனால மறுபடியும் ஷூட் பண்ணி இந்த வீடியோ வெளியிடலாம் அப்படின்றதுனால ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆனால் மறுபடியும் உங்கள் எல்லாத்தையும் சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நான் பேசுறது ரொம்ப மெதுவாக இருந்தால் யூடியூப்ல 1.2x ஸ்பீட்ல இந்த வீடியோ வச்சுக்கோங்க. ஸோ தட் வீடியோ கடகடன்னு முடிஞ்சிடும். நான் ரொம்ப மெதுவாக பேசுகிறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா வாங்க காணொலிக்குள்ள போகலாம். நீங்கள் எல்லாரும் இந்த காணொலியோட தலைப்பை பார்த்து தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த எழுத்தாளர், ஒரு புது எழுத்தாளர் உங்கள் எல்லாத்துக்குமே அறிமுகப்படுத்தணும் அப்படின்ற எண்ணத்துல தான் இந்த காணொலி. ஏன் அப்படின்னா, இந்த எழுத்தாளரை பற்றி எவ்வளோ பேருக்கு தெரியும் அப்படின்றது எனக்கு தெரியல. ரெண்டாவது, இந்த எழுத்தாளருடைய எழுத்துக்கள்னால நான் ரொம்பவே ஈர்க்கப்பட்டேன். அதனால இன்னும் நிறைய பேர் இவருடைய கதைகளையும் இவருடைய புதினங்களையும் வாசிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால இந்த காணொலியை போடுறேன். இதோட ரொம்ப முக்கியமா, உங்களுக்கு பொன்னியின் செல்வன் கதை அந்த கதை, அந்த புதினம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா, இந்த எழுத்தாளருடைய இப்போ ஒரு சீரீஸ் எழுதிட்டு இருக்கிறாரு, அதை நீங்க கட்டாயம் படிக்கணும். இந்த எழுத்தாளரை பத்தி நான் சொன்னேன் அப்படின்னா, இவர் ஒரு பிஹெச்டி ஸ்காலர். கல்வெட்டுக்கள், குறிப்பா சோழர் கால தமிழ் கல்வெட்டுக்களை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. இவருடைய கதைகள்லயுமே பாத்தீங்க அப்படின்னா, அந்த கல்வெட்டுக்கள்ல இருந்து எடுக்கக்கூடிய ரெஃபரன்சஸ் எல்லாமே இருக்கும். அதாவது இவர் திரு கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை மானசீக குருவா நினைச்சிட்டு இருக்கிறாரு. ஸோ அதனால திரு கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஃபாலோ பண்ற மாதிரியே கல்வெட்டுக்கள் ரெஃபரன்சஸ் கதைக்குள்ள எப்படியோ கதை, அந்த கல்வெட்டுகள் ரெஃபரன்சஸை வச்சு கதை எழுதணும், இல்லை அதை எப்படியோ கதைக்குள்ள கொண்டு வந்துடுறாரு இவர். ஸோ அந்த ஒரு விஷயத்துல இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எழுத்தாளராக நான் பார்க்கறேன். இவர் பேர் திரு கோகுல் சேஷாத்ரி. இவர் இப்போ யூஎஸ்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். இவர் எனக்கு எப்படி அறிமுகமானார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டோரி டெல் அப்படின்ற ஒரு ஒளி புத்தக ஆப்ல இவருடைய கதைகள், ஒரு 7 கதைகள் நினைக்கிறேன். ஆமா, 7 கதைகள் இருக்கு. ஸோ அது மூலமா தான் எனக்கு திரு கோகுல் சேஷாத்ரி அவர்கள் அறிமுகமானார். இவருடைய கதை, நான் முதல்ல கேட்ட கதை பாத்தீங்கன்னா பைசாசம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பைசாசத்துல இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசர் அந்த காலகட்டத்துல ஒரு பேய் கதையை நான் படிச்சது கிடையாது, கேள்விப்பட்டது கூட கிடையாது. ஸோ அந்த ஒரு முன்னோட்டமே இந்த கதை அந்த காலத்துல செட்டப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த விஷயமே எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருந்தது. சரி, அதனால நம்ம இந்த கதையை கேட்போம் அப்படின்னு ஆரம்பிச்சேன். ஆனா இந்த கதையை கேட்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்குள்ளேயே ஒரு இந்த நம்மளால கேட்க முடியுமா அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சேன். ஏன்னா இது கிட்டத்தட்ட 2வது ஒலி புத்தகம் நான் கேட்கறது. 2வது ஒலி புத்தகம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 மணி நேரம். என்னால 12 மணி நேரம் கேட்க முடியுமா? ஏன்னா புத்தகம் எவ்வளவு நேரம் நமக்கு வேணுன்றப்ப நம்ம எடுத்து படிச்சுக்கலாம். ஒலி மின் புத்தகமா இருந்தாலும் சரி, இல்ல இந்த மாதிரி பிசிக்கல் புக்கா இருந்தாலும் சரி. ஆனா ஒலி புத்தகம் நான் கேட்டதே இல்லை, 12 மணி நேரம் அதுவும் நான் கேட்டது இல்லை. ஸோ அது ஒரு நெருடலா இருந்தது. ஆனா கதையை ஆரம்பிச்சு கொஞ்சமா போக போக நான் என்ன அப்படியே உள்ள இழுத்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாள்ல அந்த மொத்த புத்தகத்தையுமே நான் முடிச்சிட்டேன். எனக்கே ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்தது. ஸோ அதை விட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைசாசம்ல மட்டும் இல்லை, அடுத்தடுத்து இவர் எழுதின நிறைய கதைகள்லையுமே பாத்தீங்கன்னா எப்பவுமே
லீட் வந்து பாத்தீங்கன்னா 2 பேரா இருக்கும், ஒருத்தர் மட்டும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி அரசர் கால கதைகள்ல வந்துட்டு நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க மேல ஃபோக்கஸா இருக்கும். ஏன்னா பொன்னியின் செல்வனே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் பாதியில வந்தியத்தேவன் மேல வந்து நம்மளுடைய கண்ணோட்டம் முழுசாவுமே இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஆழ்வார்க்கடியன் உள்ள வந்துட்டு போயிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து அருள்மொழிவர்மர் வந்து உள்ள பிக்சருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் மொத்த ஃபோக்கஸுமே அவர் மேலதான் இருக்கும். ஆனா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 லீட்ஸ் மேலதான் வந்துட்டு உங்க மொத்த கதையுமே வந்துட்டு அவங்க மேலதான் வந்து நகரும். இது வந்து ஒரு வித்தியாசமான விஷயம் தான் எனக்கு படுது. ஏன்னா ஒண்ணு சொல்லிடுறேன், நான் நிறைய வரலாற்று புதினங்கள் நான் படிச்சது கிடையாது. ரொம்ப வெகு சில வரலாற்று புதினங்கள் மட்டும் நான் படிச்சிருக்கேன். அதனால எனக்கு தெரியல. ஒருவேளை நான் தப்பா சொல்லியிருந்தேன் அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க. வேற எந்தெந்த புதினங்கள்ல வரலாற்று புதினங்கள்ல வந்துட்டு 2 லீட்ஸ் வந்து வர்றாங்க அப்படின்றதும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அந்த புத்தகங்களை நானும் வந்து வாசிக்க முயற்சிப்பாங்க. ஸோ இந்த பைசாசம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹாரர் த்ரில்லர் மாதிரி நம்ம சொல்லலாம். அதாவது ரொம்ப பேயோட விஷயங்கள் இருக்காது, ஆனா முற்றிலும் வந்து ஒரு இன்வெஸ்டிகேட்டிவா வந்து இந்த கதை வந்து நகரும். ஸோ ஒரு சம்பவம் நடக்கும், அந்த சம்பவத்துல வந்து அந்த ஊருக்குள்ள இருக்கிற ஒருத்தர் வந்து ஊர்ல இருக்கிற ஒரு நபர் வந்து தலையிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து இன்னொருத்தர் கிட்ட வந்து உதவிக்கு போறாரு. அதுக்கப்புறம் கதை வந்து எப்படின்னா இந்த 2 பேரும் சேர்ந்து இந்த சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை, அந்த நபர்களை வந்து எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் கதை போகும். இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா திரு கோகுல் சேஷாத்ரி அவர்களுடைய எழுத்துக்கள்ல என்ன அப்படின்னா, அந்த கதை நடக்கக்கூடிய லேண்ட்ஸ்கேப்பை வந்து முன்னாடியே நமக்கு விவரிச்சிருவாரு. ஸோ அதனால என்ன ஆகும்னா, சரி இப்போ இந்த கதையில வந்து ஒரு ஊர், சின்ன ஊர் ஒன்று திருக்கோலக்குடி அப்படின்ற ஊர் வந்து இடம்பெறுது. அந்த ஊரோட மொத்த லேண்ட்ஸ்கேப், மலை எங்க இருக்கும், மரம் எங்க இருக்கும், கோயில் எங்க இருக்கும், கோயில் வந்து நிலத்துல இருக்குமா இல்ல மலை மேல இருக்குமா, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், காட்டு பகுதி அப்படின்னா காட்டு பகுதியில என்னெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த லேண்ட்ஸ்கேப்பையே வந்து நமக்கு மொத்தமா வந்து முதல்ல விவரிச்சிருந்தாரு. அதனால நமக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா, நம்மளே வந்து அந்த இடத்துல ஆக்சுவலா நம்ம நடந்து போய் இந்த சம்பவங்களை வந்து பாக்குற மாதிரியான ஒரு அனுபவம் வந்து இந்த எழுத்தாளருடைய எழுத்துக்கள் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ இந்த பைசாசம் கேட்டு முடிச்ச உடனே எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தது. ஓகே, இதுக்கப்புறம் வந்து அவர் என்ன எழுதி இருக்கிறாரு அப்படின்றது வந்து நான் தேடி பாக்குறப்போ இந்த இந்த கதையை வந்து நரேட் பண்ண தீபிகா அருண் அப்படின்றவங்க வந்து எனக்கு ஒரு நண்பர். அவங்க கிட்ட வந்து நான் வந்து என்னோட ஃபேஸ்புக்லயே இதுலயே வந்து போட்டிருந்தேன், இந்த மாதிரி இந்த கதை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க வந்து எனக்கு சொன்னாங்க, நீங்க அடுத்து வந்து ராஜகேசரியில இருந்து ஆரம்பிங்க. நான் ஏன்னா சேரர்கோட்டை படிக்கலாம் நான் யோசிச்சுட்டு இருந்தப்போ அவங்க சொன்னாங்க ராஜகேசரியில இருந்து ஆரம்பிங்க அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ராஜகேசரின்றது வந்து இவர் சீரியஸா எழுதிட்டு இருக்கிறதுல முதல் புத்தகம் வந்து ராஜகேசரி. அதாவது ராஜகேசரி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பைசாசம் உடைய ஒரு சாயல்ல தான் வந்து விஷயங்கள் இருந்தது. அதே மாதிரி 2 லீட்ஸ் அவங்க ராஜகேசரியில வந்துட்டு இந்த எழுத்தாளர் அந்த லேண்ட்ஸ்கேப் வந்துட்டு எப்படி விவரிக்கிறார் அப்படின்ற விஷயங்களும் வந்து ரொம்ப அருமையா இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். குறிப்பா இந்த ராஜகேசரி கதை எப்போ நடக்குது அப்படின்னா, அருள்மொழிவர்மர் அதாவது ராஜராஜ சோழன் வந்து பட்டம் ஏற்று அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த திருக்கோயில் தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் திருக்கோயில் வந்து கட்டிட்டு இருக்கிற காலகட்டத்துல இந்த கதை நடக்குது. ஸோ இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் தான். அதாவது ஒரு எப்படி சொல்றது, ஒரு கொலை நடக்குது. அந்த கொலை நடக்கிறப்போ ஒருத்தர் தெரியாதனமா அந்த இடத்துல வந்து இருக்காரு. அவர் மூலமா இந்த கதை வந்து அப்படியே நாங்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இவரை சுத்தியே வந்து கதை நடக்குது. இவர் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்றாரு, இந்த விஷயத்த வந்து எங்க கொண்டு போகுது இந்த கதை அப்படின்ற மாதிரி போகும். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து இவரோட சேர்ந்துப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம், இவருடைய கதைகளை நம்ம நோட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான லீட் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே மத்தியம வயது இல்லைன்னா கொஞ்சம் வயசானவங்க இருப்பாங்க. ஏன்னா வந்தியத்தேவன் ஆகட்டும் இல்ல அருள்மொழிவர்மன் ஆகட்டும், பொன்னியின் செல்வன் கதையை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இளமையானவங்களா வந்து கதையில வருவாங்க. நிறைய வரலாற்று புதினங்கள்லயே வந்து வரக்கூடிய லீட்ஸ் வந்து
இளமையானவங்களா தான் இருப்பாங்க. ஆனா இவருடைய கதைகள்ல வரக்கூடிய லீட்ஸ் எல்லாருமே வந்து முக்காவாசி மத்தியம வயதோ இல்லைன்னா வயசானவங்களாக தான் இருக்காங்க. ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு அப்ரோச்சா வந்து நான் பார்க்குறேன். ஸோ ராஜகேசரியில வந்து பாத்தீங்கன்னா அவருடைய எழுத்துக்கள் ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சுமாராக தான் இருந்தது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அதாவது பைசாசத்துல இருக்கக்கூடிய எழுத்தும் ராஜகேசில இருக்கக்கூடிய எழுத்துக்களுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் தேடி பார்க்குறப்போ ராஜகேசரி வந்து இந்த எழுத்தாளருடைய முதல் புத்தகம். ஆனாலுமே வந்து ஒரே ஒரு முக்கியமான விஷயம் வந்து எனக்கு ரொம்ப நெருடலா இருந்தது அப்படின்னு, ரொம்ப நெருடலா இருந்தது. அது வந்து புத்தகம் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். அது ஒன்று வந்து நான் எழுத்தாளர்கிட்டே வந்து சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள் இந்த விஷயம் எழுதுனது வந்து எனக்கு ரொம்ப நெருடலா இருந்தது அப்படின்னு. எழுத்தாளர்கிட்ட சொல்ல, ஆனால் கமெண்ட்ஸ்ல போடுறப்ப வந்து போட்டிருந்தேன் இந்த மாதிரி அந்த விஷயம் வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் சரி சேரர்கோட்டை, இதுக்கு அடுத்து ராஜகேசரிக்கு அடுத்து சேரர்கோட்டை அப்படின்ற புத்தகம், சேரர்கோட்டை 1, 2 முதல் பாகம் 2வது பாகம் இருக்கு. ஸோ சேரர்கோட்டை வந்து பாத்தீங்கன்னா இந்த ராஜகேசரி ஆரம்பிச்சு ராஜகேசரி முடிகிற இடத்துல இருந்து அந்த சம்பவம் எதனால இந்த சம்பவம் நடந்துச்சு ராஜகேசரியில அப்படின்ற ஒரு ப்ரீக்வல் மாதிரி செட்டப் பண்ணியிருப்பாரு திரு கோகுல்சேஷாத்ரி அவர்கள். ஸோ இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த லேண்ட்ஸ்கேப் வந்துட்டு அருமையாக விவரிச்சிருப்பாரு. அதனால நம்மளே அந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சேரர் கோட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா சோழருக்கும் சேரர்களுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஒரு போர். அது வந்து 2 நாட்டுக்குமே நடக்கக்கூடிய போரா இல்ல அரசருக்கும் அவருடைய தனிப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்தினால வந்து நடக்கக்கூடிய போரா அப்படின்றது நீங்க புத்தகம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா நான் எதுவுமே ஸ்பாயில் பண்ண விரும்பல. 3வது இந்த இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ராஜகேசரி, சேரர்கோட்டை பாகம் 1, 2, அதுக்கப்புறம் உதயபானு அப்படின்ற இதுலயே வந்து அடுத்த இதே சீரீஸ்ல வந்து அடுத்த பார்ட். ஸோ உதயபானு சீரீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜகேசரி முடிஞ்ச இடத்துல இருந்து ஆரம்பிக்கும். அதுலயே வந்துட்டு முன்னும் பின்னுமா கால ஓட்டத்துல வந்துட்டு போயிட்டு வர மாதிரி இருக்கும். உதயபானுல வந்து எனக்கு என்ன பிடிச்சிருந்தது, சீரீஸ்ல மொத்தமா எனக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னா உதயபானு முதல் பாகத்திலையும் 2வது பாகத்திலையுமே வந்துட்டு ஒரு ஒரு முக்கியமான சம்பவம் வந்துட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம படிச்சிருக்கோம். அதே சம்பவத்தை உதயபானு 3வது பாகத்துல வந்துட்டு வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து படிச்சிருக்கோம். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, வழக்கமா இந்த வரலாற்று புதினங்கள்ல நிறைய வரலாற்று புதினங்கள்ல ஒருத்தவங்களை வந்து கெட்டவங்களாகவும் இன்னொருத்தவங்க வந்து நல்லவங்களும், அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் நம்ம வந்து படிச்சிருக்கோம் நிறைய. ஆனா இந்த புத்தகத்துல வந்து கோகுல்சேஷாத்ரி அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, எல்லாத்துக்குமே எல்லாமே பண்றதுக்கான ஒரு காரணம் இருக்கு. அவங்க வந்து நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்றது வந்து அவங்களுடைய செயல்கள் தீர்மானிக்கல, அவங்களுடைய அனுபவங்கள் தான் தீர்மானிக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டம் தான் வந்து எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா அதாவது சேரர்கோட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல வந்து சேரர்கள்னா ஆக்சுவலா சேரர்கோட்டை வந்து பாத்தீங்கன்னா சேரர்கள் வில்லன் மாதிரி நமக்கு தெரிவாங்க முதல் ஆரம்பிக்கிறப்போ. அதுக்கப்புறம் கதைக்குள்ள நம்ம போக போக அவங்களுக்குன்னு ஒரு நியாய தர்மங்கள் இருக்கு, சோழர்களுக்குன்னு ஒரு நியாய தர்மங்கள் இருக்கு. வழக்கமா இந்த மாதிரி சோழர்களை மட்டும் மையமா வச்சு எழுதப்படுற கதைகள்ல வந்து பாண்டியர்கள் வந்து வில்லன்களாகவோ இல்ல சேரர்கள் வில்லன்களாகவோ இல்ல பல்லவர்கள் வில்லன்களாகவோ தான் நம்ம படிச்சிருக்கோம். ஆனா இதுல வந்து அவங்களுக்குன்னு ஒரு நியாய தர்மங்கள் இருக்கு. அதாவது அந்த காலங்களும் சூழ்நிலைகளும் தான் வந்துட்டு 2 பேரும் மோதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்துல. அதே மாதிரி சேரர் கோட்டையில வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, என்ன அணுகியிருப்பாரு அப்படின்னா, பொன்னியின் செல்வன்ல வந்துட்டு நம்ம அருள்மொழிவர்மருடைய அண்ணன் ஆதித்ய கரிகாலன் வந்து கொல்லப்படுவாரு. ரொம்ப மர்மமான முறையில வந்து கொல்லப்படுவாரு. ஸோ அந்த சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்வெட்டுக்கள் வந்து எந்த ஆதாரங்களும் தெரியப்படுத்தல யாரு கொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். கோகுல்சேஷாத்ரி அவர்கள் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, சரி ஒருவேளை பாண்டியர்கள் கொல்லல அப்படின்னா வேற யாரு கொண்டிருப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு கண்ணோட்டத்துல யோசிச்சு யாரு கொண்டாங்க அப்படின்ற அந்த ஆங்கிள் இந்த சேரர்கோட்டை மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா ஆதித்ய கரிகாலர் கொலை சுத்தி தான் வந்து நடக்கும். கொலைக்கு முன்னாடி, கொலை நடக்கிறப்போ, கொலைக்கு பின்னாடி, அதனுடைய விளைவுகள் அப்படின்ற மாதிரி நிறைய சுத்து. நான் நிறைய முக்க போட்டு பேசிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு
எங்க நிப்பாடுறதுன்னு தெரியல. ஏன்னா இந்த எழுத்தாளர் பத்தி பேசுறப்போ, இவருடைய புத்தகங்களை பத்தி பேசுறப்போ ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். குறிப்பா வந்து இந்த இந்த ராஜகேசரி சீரீஸ் நான் ஆரம்பிக்கிறப்போ வந்துட்டு நான் அந்த கதைக்குள்ள அவ்வளோ உள்ள இழுத்துருவாரு எழுத்தாளர் அப்படின்னு நான் சத்தியமா நான் எதிர்பார்க்கல. ஏன்னா சேரர்கோட்டை நான் ஆரம்பிக்கிறப்ப வந்து ஒரு ஹெசிடேஷனோட தான் ஆரம்பிச்சேன். ஏன்னா ராஜகேசரியில வந்து எனக்கு அந்த சின்ன மன நெருடல் இருந்தது. ஆனா அந்த வித்தியாசம் வந்து ராஜகேசரிக்கும் சேரர்கோட்டைக்குமே வந்துட்டு அவருடைய எழுத்துக்கள்ல இருக்கக்கூடிய வித்தியாசம், என்ன மாதிரியான அப்ரோச் வந்து அவர் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி இன்னும் மெருகேறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் உதயபானம் தீம்புணல் வந்து ரீசெண்டா ரிலீஸ் ஆன புத்தகம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பயங்கரமா மெருகேறி இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்து எழுத்தாளர் கோகுல் சேஷாத்ரி வந்து ராஜகேசரி சீரீஸ்ல என்ன புத்தகம் வெளியிட போறாரு, அந்த கதை வந்து எப்படி இருக்க போகுது, இந்த கதை வந்து எங்க போய் முடிய போகுது அப்படின்னு வந்து நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நான் சொன்ன விஷயங்கள், இந்த எழுத்தாளரை பத்தி நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, சரி இவர் வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம் படிச்சு பார்க்கறதுக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க போய் படிச்சு பாருங்க. இவருடைய புத்தகங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு அமேசான்ல கிடைக்குது. இல்ல மற்ற வெப்சைட்கள்ல உடுமலை இல்ல காமன் ஃபோக்ஸ் இந்த மாதிரியான தமிழ் புத்தகங்கள் விற்பனை செய்யக்கூடிய வெப்சைட்கள்லையுமே உங்களுக்கு கிடைக்குது. இல்ல அப்படின்னா திரு கோகுல் சேஷாத்ரி அவர்கள் வந்து ஃபேஸ்புக்ல பேஜ் இருக்கு, நீங்க அங்க வந்து அவரை வந்து ஃபாலோ பண்ணலாம். அங்க வந்து அவருடைய புத்தகங்கள் வாங்குறதுக்கான லிங்க்கும் வந்து இருக்கு. இல்ல ஒலி புத்தகம் நீங்க ட்ரை பண்ண நினைச்சீங்க அப்படின்னா ஸ்டோரி டெல்லாம் வந்து நீங்க அவருடைய புத்தகங்கள் வந்து கேட்கலாம். மொத்தத்துல திரு கோகுல் சேஷாத்ரி வந்து வரலாற்று புதினங்கள்ல கான்டெம்பரரியா இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர்னு நான் நம்புறேன். ஏன்னா கடைசியில வந்து பாத்தீங்கன்னா சாண்டிலியன் அவர்களோட நின்றுச்சுன்னு நினைக்கிறேன். சாண்டிலியன் பாலகுமாரன் அவர்களுடைய வந்து இந்த வரலாற்று புதினங்கள் எழுதுறது நின்றுச்சுன்னு நினைக்கிறேன். கான்டெம்பரரியா யாரெல்லாம் எழுதியிருக்காங்கன்றது எனக்கு தெரியாது. திரு சு வெங்கடேஷன் வந்து வேல்பாரி எழுதினாரு. மற்றபடி இவர் வந்து நான் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு எழுத்தாளர், கான்டெம்பரரி வரலாற்று புதினம் எழுதக்கூடிய எழுத்தாளர்கள். உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தால் சென்னைக்காரன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய பேர் வந்து இந்த எழுத்தாளர் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த காணொலியை அவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த வரலாற்று புதினம் படிக்கக்கூடிய நண்பர்கள், பொன்னியின் செல்வன் புத்தகம் படிக்கக்கூடிய நண்பர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த காணொலி ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த எழுத்தாளர் தெரியட்டும், இவர் இன்னும் நிறைய புத்தகங்கள் எழுதட்டும். அவருக்கு வந்து என்னுடைய இந்த புத்தகங்கள் எழுதுனதுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்த காணொலியில மறுபடியும் உங்களோட வேறொரு விஷயத்தோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரதீப். நன்றி.